தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிறிஸ்மஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல தேவன். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்குள் நாங்கள் பலப்பட, கட்டப்பட, வளர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவை குறித்த அறிவிலும் கிருபையிலும் விசுவாசத்திலும் நாங்கள் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பதில்கள் வெளிப்படட்டும், காலத்திற்கு ஏற்ற வார்த்தைகள் உண்டாகட்டும். தாப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தாப்பனே, பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நீங்களே என்னோட கூட சேர்ந்து பைபிளை ஓப்பன் பண்ணி வாசிங்க. 6ஆம் மாதத்திலே கப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். சிந்தித்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை நம்ம சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிந்திக்கும்போது தான் வெளிப்பாடுகள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வேதம் போதிக்குது பாருங்க. கர்த்தர் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 முறை தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தரிசனத்துக்கோட அர்த்தம் அவருக்கு உடனேலாம் விளங்கலை. அவர் தரிசனத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் அவரோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. யோசேப்பு மரியாள் கர்ப்பவதியாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்கள யாருக்கும் தெரியாமல் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது, யோசித்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு முறை யோசித்து கொண்டு இருக்கும்போது தேவதூதன் கனவிலே தோன்றி இந்த காரியங்களை குறித்து, மரியாளை குறித்து சாட்சி கொடுத்து இயேசுவின் பிறப்பை அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி சிந்திக்கிறது நல்ல பழக்கம். சிந்தித்தீர்கள் என்றால், யோசிச்சிங்கன்னா, அதுவும் ஜெபத்தோடு யோசிச்சிங்கன்னா வெளிப்பாடுகள், வழிநடத்துதல், இதுவைகள்லாம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். யோசேப்பின் குமாரன் இல்லை, உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே, சேர்ந்து சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவுது என்றான். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேவன் சர்வ வல்லவர் என்பது வேதத்தின் ஒரு பிரதானமான போதனை. சர்வ வல்லவராய் இருந்தபடியால் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். சர்வ வல்லவராய் இருந்தபடியினால் தான் மனிதனை உண்டாக்கினார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மாவே ஆவியை நம்ம பார்த்ததில்ல, ஆனால் பார்க்குற அந்த சரீரம் இருக்குது பாருங்க, கண்ணால் பார்க்கக்கூடிய
ஆராயக்கூடிய இந்த சரீரம் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், அப்படியே பிரமிக்கத்தக்க ஒரு சரீரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சரீரத்தை மனுஷனாலலாம் உருவாக்க முடியாது. மனுஷன் இந்த ஒரு அணுவை படிக்கிறான் பாருங்கள், செல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அணு. அதை படிக்கிறப்ப அதே ஒரு பெரிய பட்டணம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற காரியங்கள், அது செயல்படுகிற விதம், ஹல்லேலூயா. இயக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் ஒரு அணு தனியாக ஒரு பட்டணம் செயல்படுகிற விதத்தில் செயல்படுது. யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம சரீரத்தில் கோடான கோடி அணுக்கள் இருக்குது. எல்லா அணுக்களும் இணைந்து செயல்படுது நம்ம சரீரம் கிரியை செய்யும் விதத்தில், பயன்படுத்தக்கூடிய விதத்தில். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம். சரி, அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் ஒரு கன்னி பெண் ஒரு ஆணுடைய வித்து இல்லாமல் கர்ப்பந்தரிக்கும்படி செய்து நம்முடைய ஆண்டவராக இயேசுவை இந்த பூமிக்கு அந்த விதமாக அனுப்பினார். இயற்கையாக பார்த்தோம்னா அது நடக்கவே முடியாத காரியம். ஒரு ஆணின் வித்து இல்லாமல் பெண் கர்ப்பந்தரிப்பது என்பது ஆகவே ஆகாத காரியம், முடியவே முடியாது. ஆனால் சர்வ வல்லவராய் நம்முடைய தேவன் இருப்பதினால் அவர் அதை சாதித்தார், செய்தார். அதே மாதிரி பாருங்கள், மரித்த ஒரு மனிதன் உயிரோடு எழும்புவது நித்தியத்திற்கென்று எழும்புவது முடியாத காரியம். மரணம் எந்த மனிதனையும் விடுதலை செய்யாது. பாதாளம் எந்த மனிதனையும் விடுதலை செய்யாது. யாராலையும் அவங்களுடைய சுய பலத்தினால மேலே எழும்பி வர முடியாது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் ஆண்டவராகிய இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். இது எல்லாமே எதுக்கு? நமக்காக. இதெல்லாம் நமக்கு போதிக்கிற பாடம் என்னென்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு அவருடைய பிரயோஜனத்துக்காக இந்த பூமியில் வரல, அவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காக பூமிக்கு வந்தார். அவர் மரிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் நித்திய தேவன். பாதாளத்துக்கு போகணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் முதல் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாமே நமக்காக. அதை கர்த்தர் எப்படி சாதித்தார் என்றால் அவருடைய சர்வ வல்லமையை கொண்டு சாதித்தார். யாருடைய பிரயோஜனத்துக்காக? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்க வேண்டும். பிசாசின் ராஜ்யத்தில், அந்தகாரத்தின் ராஜ்யத்தில் அடிமைகளாக இருந்த நம்மை குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தி மறுபடியும் பிறக்கச் செய்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றினார். இது எல்லாமே நம்முடைய பிரயோஜனத்துக்காக. அவருடைய விண்ணேற்றம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கனம், மரியாதை, அந்த வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்திருக்கிற அந்த அதிகாரம், இது எல்லாமே நமக்காக, சர்வமும். இதெல்லாம் கர்த்தர் எப்படி சாதித்தாராம்? அவருடைய சர்வ வல்லமை கொண்டு சாதித்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, நம்முடைய பிரயோஜனத்துக்காக தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி இருக்கிறார். இப்போவும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பிரதானமான பாடம். இதை மைண்டில் நல்லா நிப்பாட்டி வச்சுக்கோங்க. ஐயோ, எப்பயாவது உங்களுக்கு நீங்கள் பலமில்லாதவங்கள் போல் காரியங்களை சாதிப்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தர் இப்படிலாம் செய்யணும்னு சொல்கிறார். ஆனால் எப்படி செய்ய போகிறேன்? எங்கேருந்து வரும்? எனக்கு அவ்வளோ ஆற்றல் இல்லையே, எனக்கு அவ்வளோ பலன் இல்லையே, எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லையே அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா, இந்த இயேசுடைய பிறப்பை யோசிச்சு பாருங்க, இயேசுடைய இந்த உயிர்த்தெழுதலை யோசிச்சு பாருங்க. அதை கர்த்தர், இதெல்லாம் நடக்கவே முடியாத காரியங்கள். யாரும் பரலோக தேவனை பூமிக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் பரலோக தேவன் தன்னுடைய குமாரனை தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி ஒரு கன்னியின் மூலமாக இந்த பூமிக்கு அனுப்பினார். உங்களுக்காக தான் செஞ்சார். அதை எந்த மனுஷனும் பாதாளத்தை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷனும் மரணத்தை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு மேற்கொண்டார். எதுக்காக? உங்களுக்காக, எனக்காக. அந்த வல்லமை உங்களுக்கு இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. அந்த சர்வ வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை,
அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் ரெடியாக இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், மரியாளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வச்சுருந்தார். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறணும்னா அவங்க தேவனுடைய சர்வ வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால்தான் அவங்க பயன்படுத்தப்பட முடியும். விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தால் கர்த்தர் அவங்கள பயன்படுத்தியிருக்க முடியாது. இது நடக்காத காரியமாக இருக்குங்க, முடியாத காரியமாக இருக்குதுங்க, இது எப்படி செய்கிறது? அது உங்களால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சர்வ வல்லமையினால் முடியும். அதனால் நம்ம அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கும்போது நம் மூலமாக கர்த்தர் தான் செய்ய நினைத்த சகலத்தையும் நிறைவேற்றி முடிப்பார். ஒரே ஒரு காரியம்தான் நம்மளோட வேலை, அவரை விசுவாசிக்கணும், அவர் வல்லமையை விசுவாசிக்கணும். அவரால் முடியும், அவர் செய்வார்னு நம்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. யோசித்து பாருங்கள், யோசேப்பும் மரியாளும் நாசரேத் என்னும் ஊரில் தான் வாழ்ந்தாங்க. கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் வாழ்ந்தார்கள். அவங்க பெத்லஹேமுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க போகணுன்னு நினைக்கல. அவங்க ஒன்றும் சரி நம்ம திருமணத்தை பெத்லஹேமில் நடத்துவோம், ரைட், நம்ம பிள்ளை பிறக்கிறது அந்த ஊரில் தான் பிறக்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் திட்டம்லாம் போடலை. அவங்க நாசரேத்தில் தான் வாழ்கிறாங்க, ரைட். நாசரேத்தில் பொதுவாக எல்லா பெண்களும் மாதிரி அவங்க அம்மா வீட்டில், மரியாளுடைய அம்மா வீட்டில், ரைட், அங்கே தான் பிள்ளை பிறக்கணும், ரைட். குடும்பத்தில் அம்மா, சொந்தக்கார பெண்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்க மரியாள் அங்கே பிள்ளையை பெற்றெடுக்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கும். குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. யார் இந்த நேரத்தில் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி அங்கே பெத்லஹேமுக்கு போய் அங்கே பிள்ளை பெற்றுக்கணும் அப்படின்லாம் அவங்களாம் யோசிச்செல்லாம் அப்படின்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. இவங்க அப்படி யோசிக்கவும் இல்லை. ஆனால் அந்த நாட்களில் ஒரு கட்டளை உண்டாகுது. அகஸ்து ராயன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். 2வது வசனத்தை வாசிப்போம். சீரிய நாட்டில் சிரினேயோ என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பெழுதும்படிக்கு எல்லாம் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அதாவது அவங்க பூர்வீகம், சொந்த ஊருன்னு சொல்கிறோம்ல, ஹோம் டவுன் அப்படின்னு வாங்கி. நாங்களாம் வேலை பார்க்கும்போது வெளியூரில் வேலை பார்த்தவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். பொதுவாக சொந்த ஊரில் வேலை பார்த்தா தெரியாது இதெல்லாம். ஆனால் வெளியூரில் போய் வேலை பார்க்கும்போது அடிக்கடி என்ன ஒரு காரியத்தை கேள்விப்படுவீங்க. ஐம் கோயிங் டு மை ஹோம் டவுன் மேன் அப்படின்னு வாங்க. என் சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு வாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடியே போய் டிக்கெட்லாம் புக் பண்ணி வெக்கேஷன்லாம் பிளான் பண்ணி ரெடியாக கிளம்புவாங்க எல்லோரும், ரைட். அது கேள்விப்படுவாங்க. இங்கே அந்த மாதிரி தான் பாருங்கள், ஹோம் டவுன், சொந்த ஊருக்கு போகணும், ரைட், அவங்களுடைய பூர்வீகம். யோசேப்பு தாவீதின் வம்சத்தான். அதனால் அவர் பெத்லஹேமுக்கு போக வேண்டிய கட்டாயம் உண்டாயிற்று. நான் மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ராயன் அவர் அரசியலுக்கு தேவையானதுக்காக ஏதோ ஒரு காரியத்துக்கு, ரைட், இப்படி அவர் ஒரு கட்டளை போடுறாரு. அந்த மனுஷன் போட்ட கட்டளை நிறைவேற்றுறதுக்கு மரியாளும் யோசேப்பும் பட வேண்டியதாக போச்சு, ரைட். கஷ்டப்பட்டு கர்ப்பிணி பெண் அங்கே பெத்லஹேமுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு, ரைட். அப்படி தான் பொதுவாக மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் கவனிங்க, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அங்கே போகலாம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, கவனிங்க, சொல்லுங்கள், எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, என்ன சொல்கிறாங்க, இஸ்ரவேலை ஆளப்போகிற மெசியா,
ரைட். எங்கே பிறப்பாராம்? பெத்லஹேமில் பிறப்பார் என்று வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தான் பிறப்பாருன்னு சொல்லிட்டார் அவர் ஆல்ரெடி. ரைட். இதெல்லாம் அடையாளம். சொல்லுங்கள், அடையாளம். ஏன்னா இயேசு தாவீதின் குமாரன். ரைட். அவர் தாவீதின் குமாரன் என்பது நிரூபிக்கப்படும் வகையில் கர்த்தர் பல காரியங்களை செய்கிறார். அதில் ஒரு காரியம் இது. பெத்லஹேமில் தாவீதின் வம்சத்தான தாவீதின் ஊரில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிறக்க வேண்டும். ரைட். இதை டாக்குமெண்ட் பண்ணுறாரு பாருங்க கர்த்தர். பொதுவாக சொந்த ஊரில் போய் பிறந்தால் அதுக்கு ஒன்றும் பெரிய சாட்சியெலாம் இருக்காது. ரைட். அது ஒன்றும் பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு ராயனுடைய கட்டளையின்படி எல்லாரும் போகணும். இந்த கட்டளை எல்லாருடைய மனசுலையும் நிற்கும் இல்லையா? ரைட். பொதுவாக நான் சொந்த ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், ராயன் கட்டளை போட்டார் ஞாபகம் இருக்குதா? அந்த கட்டளையின் காலத்தில் நம்ம எல்லோரும் நம்ம சொந்த ஊருக்கு போனோமே, அங்கே போய் நம்ம பேரை பதிவு பண்ணோமே, அந்த நேரத்தில் என் பிள்ளை பிறந்தார் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குது இல்லையா? ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவார் பாருங்க. கர்த்தர் பயங்கரமாக தியேட்ரிக்ஸ்லாம் செய்வார். அவருடைய காரியங்கள்லாம் கரெக்டாக அந்த ஒரு டேட்டில், அந்த நேரத்தில், அது ஒரு பிரம்மாண்டமான விதத்தில், பல விதங்களில் கர்த்தர் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவார். இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆள், அவங்கள்ட்ட போய் பேசுவோம். ரைட் இல்லையா? ஆனால் கர்த்தர் எப்படி? அவர் ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர். அவர் என்ன பண்ணுறாரு? ரோம பேரரசன்ட்ட போகிறாரு. போய் ஒரு கட்டளையை போடு. என்ன சொல்கிறாரு? ஒரு கட்டளையை போடு. எல்லாரும் அவன் சொந்த ஊருக்கு போகணும்னு ஒரு கட்டளை போடு. அவனுக்கு தெரியாது நம்ம ஏன் இந்த கட்டளை போடுறோம் அப்படின்னு. அவனுக்கு விளங்காது, அவனுக்கு தெரியாது. சில சமயம் பார்த்திங்கன்னா அவிசுவாசிகள் என்ன பண்ணுறோம்னு தெரியாமையே தேவனுடைய அந்த உந்துதலுக்கு கீழ்ப்படிவாங்க. ஏன் பண்ணுறோம்னு அவங்களுக்கு தெரியாது, எதுக்கு பண்ணுறோம்னு தெரியாது. ஆனால் ஆவியானவருடைய அந்த உந்துதலுக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. ரைட். இது கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு விதம். பல இடங்களில் நீங்கள் பைபிளை பார்க்கலாம். படித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பைபிளில் இருக்குது. ரைட். பெரிய பெரிய ராஜாக்கள் ஆரம்பித்து எல்லோரும் கர்த்தர் சொல்கிறத செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இதனால் என்ன நடக்கும், இதுக்கு பின்னணி என்ன. ரைட். ஆனால் அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிவாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த ராஜா அப்படி தான். கர்த்தர் உள்ள ஏவுறாரு, இந்த மாதிரி ஒரு கட்டளை போடு. அவர் கட்டளை போட்டதுனால அவருக்கு தெரியல நம்ம ஏன் பண்ணுறோம். அவர் வேறு ஒரு ரீசன்லாம் வச்சுருக்கிறார். அவருக்கு அரசியல் காரணங்கள் பல இருக்கும். எனக்கு இப்படி பண்ணால் இந்த பிரயோஜனம் உண்டாகும், அந்த பிரயோஜனம் உண்டாகும், இப்படி வரி வசூலிக்கலாம், அப்படி வரி வசூலிக்கலாம் அப்படின்னு அவர் இயற்கையாக ஒரு திட்டம் போடுறாரு. ஆனால் அந்த பிளானோட அந்த மெயின் பாயிண்ட்டு, சொந்த ஊருக்கு எல்லோரும் போகணும், அங்கே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது கர்த்தர் ஏவி விடுறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த வழி நடத்துதலின்படி கர்த்தருடைய கரத்தினால் ராயன் இப்படி ஒரு கட்டளையை கொடுக்குறார். ரைட். இந்த குடிமதிப்பு எழுதப்படணும், அது இப்போ எழுதப்படணும். இது அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் நடக்கலை பாருங்கள். கரெக்டாக அந்த நேரத்தில், இயேசு பிறக்க போகிற அந்த நேரத்தில் தான் அந்த கட்டளை பிறகுது. இப்போ இதை செஞ்சாகணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த கட்டளையின் நிமித்தம்தான் யோசேப்பும் மரியாளும் தங்களுடைய சொந்த ஊராகிய நாசரேத்தை விட்டுட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்க? பெத்லஹேமுக்கு. ஹல்லேலூயா. விருப்பப்பட்டலாம் போல், பிளான் பண்ணி போல். இப்போ நிறைய பேர் பிள்ளை எப்படி பிறக்கணும், எந்த மாதிரி பிறக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு நிறையா பிளானிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அப்படிலாம் அங்கே இல்லை. கர்த்தர் ஒரு ராஜா மூலமாக தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி ஒரு கட்டளையை உண்டு பண்ணுறாரு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே கிளம்பி போகிறாங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த மாதிரி யோசேப்பும் மரியாளும் தேவனுடைய கட்டளைக்கு, தேவனுடைய அந்த திட்டத்திற்கு இணங்கி கிளம்பி போகிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஆனால் கிளம்பி போகிறாங்க இல்லையா? ஆரம்ப வசனத்தை வாசிப்போம்.
அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, இங்கே ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஏன் அவங்க சத்திரத்தில் தங்கலை அப்படின்னா, இடம் இல்லை. காசு இல்லைன்னு கர்த்தர் சொல்லலை, இடம் இல்லைன்னு சொன்னார். பைபிளுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடாது. என்றைக்கும் நம்மளாம் என்னத்தையோ சேர்த்து எக்ஸ்ட்ரா மசாலாலாம் தடவி ப்ரெசன்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் என்ன சொன்னார்? காரணத்தை தெளிவாக சொல்கிறார். சத்திரத்தில் இடம் இல்லை, அவ்வளோதான். அதனால் அவங்க பிள்ளையை இந்த இடத்துல பெற்றெடுக்கிறாங்க. எங்கே? ஹல்லேலூயா. மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை வளர்க்குற இடத்துல அவங்க பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. நம்ம பொதுவாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இது அந்த தொழுவத்தை நம்ம யோசிக்கும்போது சுற்றி முற்றி ஆடு மாடெல்லாம் இருக்குது, ஒரே அழுக்காக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாட்டு தொழுவம் மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி கற்பனை பண்ணி அப்படி ரெடி பண்ணுறோம் திங்ஸ் எல்லாம். ஆனால் இது அப்படி கிடையாது பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு குகை ஒரு கேவ். இது ரொம்ப சுத்தமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள் பலியிடப்படுறதுக்கு ஆடுகள் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இடம். அதை வளர்க்குற இடம். அது ரொம்ப சுத்தமாக, ரொம்ப கவனமாக, ரொம்ப அழுக்கு இல்லாமல் நல்லா கிளென்லினஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அப்படி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஆடுகளுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிளமிஷ், எந்த ஒரு மாசு, எந்த ஒரு குறை, எந்த ஒரு பலவீனம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆடுகளை தான் பலியாக கொடுக்கணும்னு வேதம் நமக்கு பழைய ஏற்பாட்டில் கட்டளை கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஆடுகளை தயார் பண்ணுற இடம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பொதுவாக இந்த துணின்னு போட்டிருக்கிறாங்களே, இது என்ன மாதிரி துணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுகள்லாம் பிறந்த உடனே இந்த சின்ன ஆடுகள் ரொம்ப டெண்டராக இருக்கும். ஈஸியாக அவங்க இதுக்கு அடிபட்டுரும், ஈஸியாக அதுகளுக்கு காயம் உண்டாயிரும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த 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 ஆடுகள். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி பிறந்த ஆடுகளை துணினால் சுற்றி அதுக்கு எந்த விதத்துலேயும் ஆபத்து வந்துடாமல், எந்த விதத்துலேயும் காயம் உண்டாகாதபடிக்கு அப்படி ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அதை அந்த தொட்டியில் அந்த இதில் வைப்பாங்க. இதுதான் பழக்கம். அப்படிப்பட்ட ஒரு துணியை எடுத்து தான் ஆண்டவராக இயேசு அவங்க சுற்றி அங்கே ரெடி பண்ணி முன்னணியில் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. பொதுவாக இதை பிள்ளைகளுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. யாருக்கு செய்வாங்க தெரியுமா? ஆடுகளுக்கு. ஆடுகளுக்கு, அந்த இளம் ஆடுகள், அப்போ பிறந்த புதுசாக பிறந்த அந்த குழந்தை மாதிரி ஆடுகள் இருக்குங்க இல்லையா, அந்த புதுசாக பிறந்த ஆடுகளை அப்படி சுற்றி பாதுகாப்பாக அப்படி பத்திரமா வைப்பாங்க. ஹல்லேலூயா. இங்கே இது பாருங்கள், ஏன் கர்த்தரை அவங்க இப்படி செய்யணும்? இது ஒரு சைன், ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. பாருங்கள், பொதுவாக எல்லா பிள்ளைகளும் பிறக்கிற மாதிரி அம்மா வீட்டில் உற்றார் உறவினர் பெண்கள்லாம் சூழ ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அது ஒரு அடையாளம், ஒரு சைன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது பொதுவாக எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். இல்லை, எல்லா வீட்லேயும் போல் நம்ம ஒரு சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா ஆமாம், ட்ராவல் பண்ணாங்க, சத்திரத்துக்கு போனாங்க, அங்கே சத்திரத்தில் பிள்ளை பிறந்துச்சு. அதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்று அடையாளம், அற்புதம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது சாதாரணமாக நடக்கிற காரியம்தான். ஆனால் பொதுவாக ஒரு ஆடுகள் வளர்க்கும் இடத்துல ஒரு பிள்ளை ஒரு ஆட்டை போல் சுற்றப்பட்டு அங்கே அப்படி ஒரு ஆடை போல் அப்படி அமைப்பாக பாதுகாப்பாக அங்கே கிடத்தப்பட்டிருக்குது, அந்த இடத்துல முன்னணியில் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது ஒரு அடையாளம். ஏன்னா பொதுவாக அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி காரியம்லாம் பொதுவாக நடக்காது. ஹல்லேலூயா. இது குறிப்பாக ஒரு கூட்டத்தாருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இப்போ இந்த சாஸ்திரிகள் மேஜாய்
அவங்களுக்கு வந்து கர்த்தர் வேறு அடையாளத்தை கொடுத்துருந்தார். அது என்ன அடையாளம்னா வானத்தில் நட்சத்திரம். ஏன்னா அதில் அவங்க தேறினவங்க, ரைட். அவங்களுக்கு அதை படிக்கிறவங்க, அதை குறித்த அறிவாளிகள், அவங்க அந்த மாதிரி காரியங்களை குறித்து அவங்களுக்கு ஞானம் இருக்குது. அதனால் அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டது. இங்கே கர்த்தர் ஆண்டவராக இயேசு இப்படி ஒரு துணியில் ஒரு ஆடை போல் சுற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அப்படி அங்கே ஆடுகள் வளர்க்கும் இடத்துல அவரை வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு அடையாளமாக கர்த்தர் அப்படி ரெடி பண்ணுறார். யாருக்குன்றதை தான் அடுத்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது, ரைட், இதெல்லாம் ஒரே கண்டினியூவேஷன் தான் பாருங்கள், ரைட். எல்லாமே ஒரே பாயிண்ட்டை நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம். 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டில் மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இந்த மெய்ப்பர்கள் பாருங்கள், இவங்களை குறித்தும் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இந்த மெய்ப்பர்கள் வந்து நம்ம பொதுவாக மெய்ப்பண்ணோம்னா அப்படி கந்த துணியை மாட்டிக்கிட்டு ஒன்றும் இல்லாத பரதேசி மாதிரி அப்படி சுற்றிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் யோசிக்கிறோம் மெய்ப்பர்கள் அப்படின்னா. மெய்ப்பர்கள்னால் உடனே அந்த டைரக்ஷனில் போயிடக்கூடாது. இப்போ ஆபிரகாம்லாம் மெய்ப்பன் தான், ஆனால் அவர் ராஜாக்களை காட்டிலும் பயங்கரமானவராக இருந்தார். ஒரு வல்லமையுள்ள ஒரு பிரபுவாக, கிட்டத்தட்ட ராஜாவாகவே இருந்தார். ரைட். ராஜாக்களே அவரை பார்த்தா மரியாதை கொடுக்குறாங்க, பயப்படுறாங்க. ரைட். அப்படி ஒரு ஆள். ஆனால் அவர் தொழில் என்னது? மெய்ப்பன். ரைட். இப்போ ஈசாக்கு வந்து ராஜாக்கள் பார்த்து மிரளக்கூடிய ஆள். ரைட். யாக்கோபு அவங்கள காட்டிலும் இன்னும் ஆசீர்வாதத்தில் வளர்ந்தவர். இப்போ இவங்க எல்லாருமே மெய்ப்பர்கள் தான். அதனால் மெய்ப்பன் அப்படின்னு உடனே ஒரு நம்ம இன்றைக்கி ஏதோ நம்ம பார்க்குற ஏதோ ஒரு கஷ்டப்படுற ஒரு 4 ஆடை வச்சுக்கிட்டு, ரைட், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் கந்த துணியை மாட்டிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு இருக்கிற மாதிரி யோசிச்சிடக்கூடாது உடனே. ரைட். ஹல்லேலூயா. இங்கே இருந்த மெய்ப்பர்கள் கொஞ்சம் ஸ்பெஷல். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை குறித்து அந்த சரித்திரம்லாம் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா அவங்களுமே இந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. ரைட். இந்த குறிப்பிட்ட மெய்ப்பர்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, தேவாலயத்துக்கு பலியிடுவதற்காக ஆடுகளை சப்ளை பண்ணுற மெய்ப்பர்கள். ஒரு சிலர் வந்து இவங்க வந்து லேவியர் கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு கூட சொல்கிறாங்க. ரைட். அப்போ அப்படிப்பட்டவர்கள் இவங்க வந்து இந்த ஆடுகளை கரெக்டாக வளர்த்து, நல்ல போஷாக்காக வளர்த்து, எந்த மாசு, எந்த குறை, எந்த பலவீனம், எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக பலியிடப்பட தகுதியுள்ள விதத்தில் ஆடுகளை சப்ளை பண்ணுற மெய்ப்பர்கள். ரைட். இவங்க கொஞ்சம் நல்லா அறிவாளிகள், வேதத்தை குறித்த அறிவும் இவங்களுக்கு இருக்குது, நல்ல ஆசாரியர்களோட நல்லா தொடர்பு இருக்குது, தேவாலயத்தோட நல்லா தொடர்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பலி, ஆடு, ரைட், பாவ நிவர்த்தி இதை குறிச்செல்லாம் நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு கூட்டத்தார் இவங்க. ரைட். அப்படிப்பட்ட ஆட்களை தான் கர்த்தர் இங்கே தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய சாட்சிகளாக இருக்கும்படி. ரைட். இவங்கெல்லாம் சாட்சிகள் பாருங்கள், ஆண்டவராக இயேசுடைய பிறப்புக்கு இவங்கெல்லாம் சாட்சிகள். ரைட். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவனிங்க பொதுவாக ஒரு பெரிய வீட்டில், ஒரு ராஜாவின் குடும்பத்தில் ஒரு இளவரசன் பிறக்கும்போது இந்த மாதிரி செய்வாங்க. ரைட். இந்த தண்டோரா போடுறவங்களான்னு தெரியும்னா டும்முன்னு அடித்து அப்படி சத்தமாக ஒரு புறம் போயிடுச்சு, இப்படி ஆச்சு, ராஜாவுக்கு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்லாம் அறிவிப்பாங்க. ரைட். அதே மாதிரி இல்லை ஒரு பெரிய பிரபுவின் குடும்பம் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த பிரபுவோட அந்த ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களில் அவங்களுக்கு பிள்ளை பிறந்துருச்சுன்ற மாதிரி இந்த மாதிரி காரியங்கள்லாம் அறிவிப்பாங்க. இங்கே பிறந்திருக்கிறது யார்? தேவகுமாரன். தேவகுமாரன் பிறந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சாதாரண மனுஷன் அனுப்பலை. ரைட். அறிவிப்பை சொல்கிறதுக்கு தேவ தூதர்கள் அனுப்புகிறாரு, போய் அறிவிங்க அப்படின்னு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இங்கே இயேசுடைய பிறப்பை அறிவிக்கிறதுக்கு ஒரு தண்டோரா போடுற ஒரு சாதாரணமான ஆள் போல் தூதர்கள், தேவ தூதர்கள் வர்றாங்க. ரைட். வந்து அறிவிக்கிறாங்க இயேசுடைய பிறப்பை. ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர்
உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தாராங்க பாருங்கள். குறிப்பாக அது வந்து ஒரு சாட்சியை சொல்லப்படுது, ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்பதை கவனிங்க. கர்த்தராகிய கிறிஸ்து, ரைட்? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கர்த்தராகிய கிறிஸ்து தாவீதின் வம்சத்தாராக இருக்கணுன்றது பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்படுறது. எல்லா தேவாலயங்களையும் அதை போதிப்பாங்க, ரைட்? அப்போ அது அவங்களுக்கெல்லாம் தெளிவாக விளங்கும்படி கர்த்தர் இதை அடையாளமாக சொல்கிறார். சொல்லுங்கள், அடையாளம். இட்ஸ் எ சைன், ரைட்? அடையாளம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நாசரேத்தில் பிறந்திருந்தால் இது ஒரு அடையாளமாக, வேதத்தினால் போதிக்கப்படுகிற ஒரு அடையாளமாக இருந்திருக்காது. அதனால தான் அவங்க நாசரேத்தை ஊரை விட்டுட்டு பெத்லகேமுக்கு வர வேண்டிய கட்டாயம், அவசியம், ரைட்? அது வந்து ஏதோ ராயன் கொடுமைப்படுத்தினதுனால அவங்க கிளம்பி வரல. தேவாதி தேவன் ஒரு கட்டளை, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் நிறைவேறும்படி ராயன் முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறாரு, ஒரு வழி அவர் வந்து கைட் பண்ணுறாரு தன்னுடைய திட்டம் நிறைவேறும்படி. ஹல்லேலூயா. அதில் ஒரு பகுதி இது, இப்படிப்பட்ட மெய்ப்பர்களுக்கு கர்த்தர் வந்து தன்னுடைய காரியத்தை அறிவிக்கிறார், தன்னுடைய மகனுடைய பிறப்பை அறிவிக்கிறார். அப்படி சொல்லும்போது இன்னொரு காரியத்தை சொல்கிறாங்க பாருங்கள், ரைட்? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். சத்திரத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்கிறது அடையாளம் கிடையாது, அது வந்து சாதாரணம். ஆனால் முன்னணியில் ஒரு பிள்ளைய ஒரு ஆடை சுற்றுற மாதிரி சுற்றி துணியினால் கிடத்தி வைக்கிறதுன்றது வந்து பாருங்கள், அது ஒரு அடையாளம். இட்ஸ் அ சைன். ஹல்லேலூயா. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடக்கிற அந்த பிள்ளையையும் கண்டார்கள். கண்ட அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணார்கள். தூதர்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ தூதர்கள் சொன்னது ஆக்சுவலாக நடந்திருக்குது அப்படின்னு அவங்க அந்த கண்ணால் பார்த்து அந்த அடையாளத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த செய்தியை பரப்புகிறாங்க. ஹல்லேலூயா. இதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு பெத்லகேமில் ஒரு தொழுவத்தில், அதாவது ஒரு ஆடு வளர்க்கப்படுகிற அந்த இடத்துல அவர் பிறக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் சார், சில பேர் வந்து ஐயோ அவங்க கையில் காசில் படாத பாடுபடுறாங்க. பாருங்கள், கர்த்தர் வந்து இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக கிடந்தாங்க. அவங்கள அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தின கையால் ரைட் தங்கமாக வாரி இறக்க வச்சார். தங்கம், வெள்ளி, துணிமணிகள் ரைட் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க வச்சார். அவங்க ஊர்லேருந்து கிளம்பும்போது, எகிப்தை விட்டு கிளம்பும்போது கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு எந்தெந்த விதத்துலலாம் தயவு பாராட்டுறார். அப்படிப்பட்ட கர்த்தர் தன்னுடைய மகன் பிறப்பதற்கு ஒரு சத்திரத்தில் இடம் கொடுக்கறதுக்கு தயவு பாராட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதெல்லாம் அற்ப விஷயம் இல்லையா? கர்த்தர் ஈஸியாக செஞ்சுருப்பார். ஏன் செய்யலைன்னா இது ஒரு அடையாளம், இது கர்த்தரால் அரங்கேற்றப்படுகிற ஒரு காரியம். நித்தியத்திற்கு இது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். தன்னுடைய ஜனத்துக்கு இது அறிவிக்கப்பட வேண்டும். அப்படின்றதுக்காக கர்த்தர் இந்த விதத்தில் செயல்பட்டார். இந்த விதத்தில் தன்னுடைய மகனுடைய பிறப்பை நிறைவேற்றி முடித்தார். புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.